நண்பர்களே, இன்னைக்கு டீம் இந்தியா காமிச்சிட்டாங்க. ஏன் அவங்கள உலகத்திலேயே ஒரு பயங்கரமான T20 டீம்னு சொல்றாங்கன்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. 187 ரன்கிற ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது இந்திய பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்துல இருந்தே ஆஸ்திரேலிய பவுலர்களை ஒரு வழி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேக் சர்மாவோட அந்த புயல் வேக தொடக்கம், சூரியகுமார் யாதவோட அந்த கிளாசிக் ஷாட்ஸ், கடைசியா வாஷிங்டன் சுந்தரோட அந்த வெறித்தனமான பேட்டிங், இது எல்லாமே சேர்ந்து மேட்சே ஒரு பக்கமா கொண்டு போயிருச்சு. ஒவ்வொரு ஓவர்லையும் ஒரு த்ரில், ஒவ்வொரு ஷாட்லையும் ஒரு வெறி, ஒவ்வொரு ரன்லையும் ஒரு தன்னம்பிக்கை தெரிஞ்சது. ஆமாங்க, இந்த வீடியோல இந்த மேட்சோட முழு ஹைலைட்ஸையும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க டீம் இந்தியாவோட ரசிகரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ். நண்பர்களே, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல 3வது T20 மேட்ச் அழகான ஹோபார்ட் கிரவுண்ட்ல நடந்துச்சு. டீம் இந்தியாவோட கேப்டன் பொறுப்புல இருந்த சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிச்ச உடனே பவுலிங் பண்றதா முடிவெடுத்தாரு. இந்தியாவோட பிளேயிங் 11ல இன்னைக்கு 3 மாற்றங்கள் இருந்துச்சு. சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங்கையும் டீம்ல கொண்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா அவங்க டீம்ல எந்த மாற்றமும் பண்ணல. கிரவுண்ட்ல 2 டீமும் இறங்கியாச்சு. இப்போ முதல் ஓவருக்கான நேரம். பந்து யாரு கையிலன்னா இடது கை அசுர வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங் கையில. சாமி ஆஸ்திரேலியாவோட 2 அதிரடி பேட்ஸ்மேன்கள் டிராவிஸ் ஹெட் மற்றும் மிட்சல் மார்ஷ். முதல் பந்துல இருந்தே ஹர்ஷ்தீப் ஒரு சூழலை உருவாக்கிட்டாரு. ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில இருந்து பந்த நல்லா ஷார்ப்பா மூவ் பண்ணி பேட்ஸ்மேன்களை யோசிக்க வச்சிட்டாரு. ஹெட் ஆரம்பத்துல கொஞ்சம் நிதானமா ஆடினாலும் 3வது பந்துல தன்னோட கிளாஸ் காமிச்சாரு. பேக் ஃபுட்ல போய் மிடில் அண்ட் ஆஃப்ல ஒரு ஷாந்தாரான ஃபிளிக் ஷாட் அடிச்சாரு. பந்து நேரா பவுண்டரிக்கு பறந்து போச்சு. ஆனா ஹர்ஷ்தீப் யாரு? பதிலடி கொடுக்க தெரிஞ்ச பவுலர் இல்லையா? அடுத்த பந்துலயே அவர் செஞ்ச ஒரு காரியத்துல ஹோபார்ட் ஸ்டேடியமே அதிர்ந்து போச்சு. கொஞ்சம் வைடு லென்த்ல போட்ட பந்து காத்துல வெளியே ஸ்விங் ஆச்சு. ஹெட் அதை டிரைவ் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து பேட்டோட மேல் விளிம்புல பட்டு வானத்துக்கு போயிருச்சு. மிட் ஆஃப்ல நின்ன சூரியகுமார் யாதவ் அருமையா ஜட்ஜ் பண்ணி அந்த பந்தை பத்திரமா பிடிச்சிட்டாரு. ஹர்ஷ்தீப் வெறும் 4 பந்துல ஹெட்டை காலி பண்ணிட்டாரு. ஆஸ்திரேலியா 6 ரன்னுக்கு அவங்களோட முதல் விக்கெட்டை இழந்துச்சு. இப்போ 2வது ஓவர் போட வந்தாரு இந்தியாவோட நம்பிக்கை நாயகன் ஜஸ்பிரித் பும்ரா. முதல் பந்துலயே மிட்சல் மார்ஷ் தன்னோட நோக்கத்தை தெளிவுபடுத்திட்டாரு. பந்து ஃபுல்லா ஆஃப் ஸ்டம்ப்ல விழ மார்ஷ் அதை ஒரு அற்புதமான டைமிங்கோட டீப் ஸ்கொயர் லெக் திசையில் அனுப்பி வச்சாரு. 4 ரன்கள். ஆனா அதுக்கப்புறம் பும்ரா தன்னோட கிளாஸை காமிச்சாரு. அவரும் இங்கிலீஷையும் மாத்தி மாத்தி திணறடிச்சாரு. 3வது ஓவர் மறுபடியும் ஹர்ஷ்தீப் கையில. முதல் பந்துலயே பந்த உள்ள ஸ்விங் பண்ணாரு. இங்கிலீஷ் ஃபிளிக் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா பேட்ல படல. அப்புறம் ஒரு நீளமான பந்த போட இங்கிலீஷ் ஃபுல் ஷாட் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து நேரா டீப் ஸ்கொயர் லெக்ல நின்ன அக்சர் பட்டேல் கைக்கு போயிருச்சு. இன்னொரு சுலபமான கேட்ச், இன்னொரு விக்கெட். ஜோஷ் இங்கிலீஷ் 7 பந்துல வெறும் ஒரு ரன் எடுத்துட்டு பெவிலியன் திரும்பினாரு. 2 முக்கியமான விக்கெட் விழுந்ததும் கிரவுண்டுக்குள்ள வந்தாரு டீம் டேவிட். இந்த ஹோபார்ட் பிட்ஸ்ல அவருக்கு ஒரு சூப்பரான ரெக்கார்ட் இருக்கு. டேவிட்டோட ஸ்டைலே தனி. கிரவுண்டுக்குள்ள வந்ததும் பிட்ச ஒரு பார்வை பார்த்துட்டு தன்னோட தாக்குதல் ஆரம்பிச்சாரு. ஹர்ஷ்தீப் பந்துல ஒரு சூப்பரான டிரைவ் அடிச்சாரு. பந்து மிட் ஆஃபை தாண்டி பவுண்டரிக்கு ஓடிச்சு. இப்போ பும்ராவோட முறை. ஆனா டேவிட் அவரையும் விட்டு வைக்கல. கொஞ்சம் ஃபுல் லென்த்ல வந்த பந்தை டேவிட் கவர் பாயிண்ட்டுக்கு மேல தூக்கி அடிச்சாரு. ஷாந்தாரான பவுண்டரி. இப்போ 5வது ஓவர்ல பந்து வருண் சக்கரவர்த்தி கைக்கு வந்துச்சு. ஆனா டீம் டேவிட் வேற ஏதோ யோசனையில இருந்தாரு. முதல் பந்துலயே டேவிட் சக்கரவர்த்தியை கவர் பாயிண்ட்டுக்கு மேல 4 ரன்னுக்கு விரட்டினாரு. அடுத்த பந்தே ஒரு ஃபுல் லென்த் டெலிவரி. டேவிட் அதை லாங் ஆஃப் திசையில ஈஸியா அடிச்சாரு. பந்து காத்தோட சேர்ந்து நேரா போய் கூட்டத்துக்குள்ள விழுந்துச்சு. சக்கரவர்த்தியோட ஓவர்ல மொத்தம் 11 ரன் வந்துச்சு. அதுல ஒரு பவுண்டரியும் ஒரு சிக்ஸரும் அடங்கும். 5வது ஓவர் முடிவுல ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 35 ரன்கள். அதுக்கப்புறம் 6வது ஓவர்ல கேப்டன் அக்சர் பட்டேல் கையில பந்த கொடுத்தாரு. ஆனா இந்த ஓவர் டேவிட்டுக்கு ஒரு அழைப்பு மாதிரி இருந்துச்சு. இந்த ஓவர்ல அவர் 2 பிரம்மாண்டமான சிக்ஸரும் ஒரு பவுண்டரியும் விளாசி தள்ளினாரு. இப்ப பந்து சிவம் துபே கைக்கு வந்துச்சு. ஆனா டேவிட்டோட பேட் இப்போ ஒரு புயலுக்கு குறைச்சலா இல்ல. இந்த ஓவர்ல 3 சூப்பரான பவுண்டரி வந்துச்சு. பேக்வர்ட் பாயிண்ட், கவர், அப்புறம் ஸ்வீப்பருக்கு மேல. ஒவ்வொரு ஷாட்லையும் பவரும் டைமிங்கும் பக்காவா இருந்துச்சு. 5வது பந்துல பவுண்டரி அடிச்சு தன்னோட 50 ரன்னை பூர்த்தி செஞ்சப்போ ஹோபார்ட் ஸ்டேடியமே எழுந்து நின்னு கைதட்டுச்சு. இன்னொரு பக்கம் மிட்சல் மார்ஷ் இன்னைக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருந்தாரு. அப்பதான் ஆட்டத்துல கதையே மாத்தின ஒரு தருணம் வந்துச்சு. 9வது ஓவர்ல மறுபடியும் கேப்டன் சூரியகுமார் வருண் சக்கரவர்த்தி கையில பந்த கொடுத்தாரு. அங்கிருந்து தான் இந்தியா கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சது. முதல் பந்துல டீம் டேவிட் ஒரு ரன் எடுத்தாரு. ஆனா அடுத்த பந்துலே ஒரு பெரிய அதிர்ச்சி. மிட்சல் மார்ஷ் ஒரு பெரிய ஷாட் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து காத்துல உயரமா எழும்ப லாங் ஆஃப்ல நின்ன திலக் வர்மா ஒரு பெஹதரினான கேட்சை பிடிச்சாரு. மார்ஷ் அவுட். அவர் 11 ரன் எடுத்துட்டு பெவிலியன் திரும்பினாரு. ரசிகர்கள் இந்த விக்கெட்டை கொண்டாடி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பந்துலயே வருண் தன்னோட 2வது தாக்குதலை தொடுத்தாரு. மிட்சல் ஓவன் கொஞ்சம் கூட கணிக்கல. வருணோட கூக்லி பேட்டுக்கும் பேடுக்கும் நடுவுல புகுந்து ஸ்டம்பை தெரிக்க விட்டுச்சு. 2 பந்துல 2 விக்கெட். வருண் இப்போ ஹாட் ட்ரிக்ல இருந்தாரு. அடுத்த பந்துல ஸ்ட்ரைக்குக்கு வந்தாரு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். வருண் பந்த வீசினாரு. ஸ்டோய்னிஸ் தடுத்து ஆடினாரு. ஹாட் ட்ரிக் கிடைக்கல. இப்போ ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் 75 ரன்களுக்கு 4 விக்கெட்.
இப்போ களத்துல டீம் டேவிடும் ஸ்டோய்னிஸும் இருந்தாங்க. வருண் அந்த 9வது ஓவரை வெறும் 3 ரன்னுக்கு முடிச்சதால பிரஷர் இன்னும் அதிகமாச்சு. ஆனா அடுத்த ஓவர்ல அக்சர் பட்டேல் கொஞ்சம் ரன் கொடுத்தாரு. ஸ்டோய்னிஸ் ஒரு சூப்பரான ரிவர்ஸ் ஸ்வீப்ல பவுண்டரி அடிச்சாரு. இப்போ 10வது ஓவர்ல பந்து ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி கையில. முதல் பந்துல டீம் டேவிட் லேசா ரூம் கிரியேட் பண்ணி ஒரு ரன் எடுத்தாரு. 2வது பந்துல ஸ்டோய்னிஸும் ஒரு சிங்கிள் தட்டினாரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு காட்சி மெல்போர்னோட வானத்தையே அதிர வச்சது. 3வது பந்துல டீம் டேவிட் முன்னாடி வந்து வருணோட ஃபிளைட்டட் பந்தை தூக்கி நேரா லாங் ஆஃப்ல 10 வரிசைக்கு ஏஹா பெட்டி அனுப்பி வச்சாரு. பந்து காத்துல மிதந்து போய் விழ ரசிகர்கள் துள்ளி குதிச்சாங்க. 4வது பந்துல அவர் நிக்கல. மறுபடியும் வருண குறி வச்சு இந்த தடவை ஒரு ஃபிளாட் 6. லாங் ஆஃப் திசையில புல்லட் வேகத்துல போச்சு பந்து. அடுத்த 2 பந்துல டீம் டேவிட் ரன் எடுக்க விடல. ஆனா நடக்க வேண்டிய சேதாரம் நடந்துருச்சு. 11வது ஓவர்ல இப்ப பவுலிங்குக்கு வந்தாரு அக்சர் பட்டேல். முன்னாடி அதே டீம் டேவிட் ஃபார்ம்ல வெறியோட ரன் அடிக்கிற மூட்ல இருந்தாரு. அக்சர் நல்லா ஆரம்பிச்சாரு. முதல் 3 பந்துல ரன் எதுவும் கொடுக்கல. ஆனா கடைசி பந்துல அக்சர் கொஞ்சம் அகலமா போட டீம் டேவிட் அந்த வாய்ப்பை விடல. முன்னாடி வந்து பேட்டோட முழு முகத்தையும் காட்டி பந்த டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கு மேல ஒரு துள்ளல்ல பவுண்டரிக்கு அனுப்பி வச்சாரு. இப்போ பவுலிங்க கையில் எடுத்தாரு சிவம் துபே. போன ஓவர் காஸ்ட்லியா போச்சு. இந்த தடவை கட்டுப்பாட்டோட இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஸ்டோய்னிஸ் டீம் டேவிட் ஜோடி இப்போ கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல் பந்துல 2 ரன். அப்புறம் 2வது பந்துல என்ன நடந்துச்சுன்னா சிவம் துபேவோட பந்து கொஞ்சம் ஷார்ட்டா விழ ஸ்டோய்னிஸ் பின்னாடி போய் ஃபுல் ஷாட் அடிச்சாரு. நேரா மிட் விக்கெட்டுக்கு மேல ஒரு 6. அடுத்த பந்துலயே துபே ஒரு ஃபுல் டாஸ் போட ஸ்டோய்னிஸ் டீப் ஸ்கொயர் லெக்குக்கு மேல இன்னொரு 6 பதிச்சாரு. தொடர்ந்து 2 6 வாங்கினதும் சிவமோட முகம் வாடி போச்சு. ஆனா அவர் தைரியத்தை விடல. அடுத்த பந்துல ஸ்டோய்னிஸ் 1 ரன் மட்டும் எடுத்தாரு. இப்போ மறுபடியும் முன்னாடி வந்தாரு டீம் டேவிட். ஆனா இந்த தடவை அதிர்ஷ்டம் துபே பக்கம் இருந்துச்சு. டீம் டேவிட் ஃபுல் லென்த் பந்த உயரமா தூக்கி அடிச்சாரு. ஆனா பந்து நேரா லாங் ஆஃப்ல நின்ன திலக் வர்மா கைக்கு போச்சு. திலக் சரியான டைமிங்கோட கேட்ச பிடிச்சாரு. கால்களை பவுண்டரி குஷன்ல படாம பாத்துக்கிட்டாரு. ஸ்டேடியமே கைத்தட்டல் அதிர்ந்துச்சு. 38 பந்துல 74 ரன் எடுத்த ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துச்சு. டீம் டேவிட் அவுட் ஆனதும் களத்துக்குள்ள வந்தாரு மேத்யூ ஷாட். இப்போ பொறுப்பு ஸ்டோய்னிஸ் மேல இருந்துச்சு. அக்சர் மறுபடியும் பந்த கையில் எடுத்துட்டு ஆரம்பிச்சாரு. முதல் பந்துலயே ஸ்டோய்னிஸ் காமிச்சிட்டாரு அவர் நிக்க போறது இல்லைன்னு. ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினாரு. பந்து பும்ரா கிட்ட இருந்து தப்பிச்சு பவுண்டரிக்கு ஓடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அக்சர் கம்பேக் கொடுத்தாரு. தொடர்ந்து 4 பந்துல வெறும் 3 ரன் தான் கொடுத்தாரு. இப்போ வருண் சக்கரவர்த்தி மறுபடியும் பவுலிங்குக்கு வந்தாரு. இந்த தடவை ஒரு சூப்பரான ஓவர் போட்டாரு. முதல் 3 பந்துல ரன்னே இல்ல. ஸ்டோய்னிஸ் ரூம் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா வருணோட லைனும் டர்னும் அவரை பல தடவை ஏமாத்துச்சு. 4வது பந்துல கடைசியா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வருண் லேசா வெளியே போட ஸ்டோய்னிஸ் லேட்டா கட் பண்ணி பந்த பேக்வர்ட் பாயிண்ட் பக்கத்துல இருந்து பவுண்டரிக்கு அனுப்பி வச்சாரு. ஓவர்ல இருந்து வெறும் 5 ரன் தான் வந்துச்சு. வருண் தன்னோட முழு ஸ்பெல்லையும் 4 ஓவர்ல 33 ரன் கொடுத்து 2 விக்கெட்டோட முடிச்சாரு. 15 ஓவர் முடிவில் ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் 5 விக்கெட்டுக்கு 130 ரன்கள். சூரியகுமார் யாதவ் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி 16வது ஓவரை பார்ட் டைம் ஸ்பின்னர் அபிஷேக் சர்மா கிட்ட கொடுத்தாரு. ஆனா கங்காரு பேட்ஸ்மேன்கள் இந்த ஓவர்ல எந்த இரக்கமும் காட்டல. முதல் பந்துல ஸ்டோய்னிஸ் லேசா ஷாட் ஆடினாரு. ஆனா 3வது பந்து வந்ததும் மேத்யூ ஷாட் வெளுத்து வாங்கிட்டாரு. பந்து பறந்து போய் மிட் விக்கெட்டை தாண்டி ரசிகர்கள் மத்தியில விழுந்துச்சு. அப்புறம் கடைசி பந்துல அவர் இன்னொரு ஜோர்டாரான பவுண்டரி அடிச்சாரு. பந்து அபிஷேக் தலைக்கு மேல போய் லாங் ஆஃப்ல இருந்த ஃபீல்டர் சுப்மன் கில் டைவ் அடிச்சு தடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து கயிறை தொட்டுருச்சு. அடுத்த ஓவரை சிவம் துபே கொண்டு வந்தாரு. ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் அதுக்கு முன்னாடியே தயாரா இருந்தாங்க. முதல் பந்துலயே ஸ்டோய்னிஸ் பவுண்டரி அடிச்சாரு. ஜபர்தஸ்தான கட் ஷாட் நேரா பாயிண்ட் பவுண்டரியை தாண்டி போச்சு. இதுக்கப்புறம் மேத்யூ ஷார்ட்டும் அவரோட சேர்ந்து அதிரடியான ஸ்ட்ரோக்ஸ் ஆடினாரு. 5வது பந்துல அவர் துபேவோட ஃபுல்லிஷ் பந்தை தூக்கி மிட் விக்கெட் திசையில பவுண்டரி அடிச்சாரு. அப்புறம் அடுத்த பந்துல 2 ரன் எடுத்து ஸ்ட்ரைக்கையும் தக்க வச்சுக்கிட்டாரு. இந்த ஓவர்லையும் 13 ரன் போச்சு. இப்போ 2 பேட்ஸ்மேன்களோட ஜோடியும் இந்தியாவுக்கு தலைவலியா மாறிடுச்சு. 17 ஓவர் வரைக்கும் ஸ்கோர் 156 ரன்னை தொட்டுருச்சு. ஆஸ்திரேலியா 200 ரன்னை தாண்டும்னு தோணுச்சு. அடுத்த ஓவர் ஹர்ஷ்தீப் சிங் கையில வந்துச்சு. இந்த ஓவர்ல ஆஸ்திரேலியாவோட பவர் ஹிட்டர் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸோட முழு பலத்தையும் நாம பார்த்தோம். முதல் பந்துல ஒரு ரன், 2வதுல அவுட் சான்ஸ். ரிங்கு சிங் ஒரு சூப்பரான டிரைவிங் கேட்ச் பிடிச்சாரு. ஆனா 3வது அம்பையர் ரீப்ளேல பார்த்தப்போ பந்து தரையில பட்டுருச்சுன்னு தெரிஞ்சது. அதாவது நாட் அவுட். இதுக்கப்புறம் ஸ்டோய்னிஸ் எந்த இரக்கமும் காட்டல. தொடர்ந்து 3 பவுண்டரி அடிச்சாரு. 3ம் அலகலகு திசையில பேக்வர்ட் பாயிண்ட். தேர்ட் மேன் கவருக்கு ஏஹாபேட்டிட்டி. 18வது ஓவர்ல மொத்தம் 14 ரன் வந்துச்சு. ஸ்டோய்னிஸ் தன்னோட அரை சதத்தையும் பூர்த்தி செஞ்சாரு. அதுவும் வெறும் 33 பந்துல. மேட்ச் கையை விட்டு போற மாதிரி தெரிஞ்சப்போ கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்த ஜஸ்பிரித் பும்ரா கையில கொடுத்தாரு. அவர் மறுபடியும் நிரூபிச்சாரு ஏன் அவரை டெத் ஓவர்களோட பாட்ஷான்னு சொல்றாங்கன்னு. அவரோட கொடூரமான ஸ்லோயர் பந்துகள் யார்கர்கள் மூலமா ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை கட்டி போட்டாரு. முதல் 4 பந்துல வெறும் 5 ரன் தான் வந்துச்சு. 5வது பந்துல ஸ்டோய்னிஸ் ஒரு பெரிய முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து பேட்டை தொட்டுட்டு ஸ்டம்பை மிஸ் பண்ணிருச்சு. பும்ரா அந்த முழு ஓவரையும் வெறும் 6 ரன்னுக்கு முடிச்சு இந்தியாவுக்கு ஒரு சூப்பரான பிரேக் கொடுத்தாரு. 19 ஓவர் முடிவில் ஆஸ்திரேலியா ஸ்கோர் 176 ரன்களுக்கு 5 விக்கெட். ஆனா இப்போ இந்தியாவுக்கு கம்பேக் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ கடைசி ஓவர்
பவுலர் மறுபடியும் ஹர்ஷ்தீப் சிங். முதல் பந்துல 2 ரன், ரெண்டாவதுல ஒரு சூப்பரான பவுண்டரி. அப்புறம் மூன்றாவது பந்துல இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துச்சு. ஹர்ஷ்தீப் ஒரு ஃபுல் டாஸ் பந்தை வீசினாரு. ஸ்டோய்னிஸ் அதை லாங் ஆனுக்கு மேல தூக்கி அடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அங்க நின்னுட்டு இருந்தாரு ரிங்கு சிங். இந்த தடவை எந்த தப்பும் இல்ல, ஷான்தாரான கேட்ச். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 39 பந்துல 64 ரன் எடுத்துட்டு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் புதுசா பந்து வீச்சை எதிர்கொள்ள வந்த ஜேவியர் பார்ட்லெட் 2 ரன் எடுத்து இன்னிங்ஸ் முடிச்சு வச்சாரு. 20 ஓவர் முடிவில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட்டுக்கு 186 ரன் எடுத்திருந்தாங்க. பும்ரா 4 ஓவர்ல 26 ரன் கொடுத்து விக்கெட் எதுவும் எடுக்கல. ஆனா அவரோட எக்கானமி ஒரு கேம் சேஞ்சரா இருந்துச்சு. அதே நேரம் ஹர்ஷ்தீப் சிங் டெத் ஓவர்கள்ல பிரமாதமா பந்து வீசி 4 ஓவர்ல 35 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஸ்டோய்னிஸோட முக்கியமான விக்கெட் அவரோட மிகப்பெரிய பங்களிப்பா இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தியும் 2 விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி கொடுத்திருந்தாரு. நண்பர்களே, 187 ரன்கிற ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண வந்த டீம் இந்தியாவோட தொடக்கம் அதிரடியா இருந்துச்சு. களத்துல இறங்கின 2 இளம் பேட்ஸ்மேன்கள் சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் ஆரம்பத்துல இருந்தே அவங்க நோக்கத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. முதல் ஓவர் ஆஸ்திரேலியா சார்பா ஜேவியர் பார்ட்லெட் போட்டாரு. முதல் பந்திலேயே அபிஷேக் சர்மா முன்னாடி வந்து ஒரு பெரிய ஷாட் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா பார்ட்லெட் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அவர் நோ பால் போட்டதால அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட். அபிஷேக் இந்த வாய்ப்பை முழுசா பயன்படுத்திக்கிட்டு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சாரு. ரசிகர்கள் கைத்தட்டல்ல மைதானமே அதிர்ந்துச்சு. கில்லும் கடைசி பந்துல ஒரு ரன் எடுத்து ஓவர் 9 ரன்னோட முடிச்சாரு. இந்தியாவோட ஸ்கோர் விக்கெட் இழப்பில்லாம 9 ரன்கள். ரெண்டாவது ஓவரை ஷான் அபாட் கொண்டு வந்தாரு. அங்கிருந்து தான் இந்தியாவோட இன்னிங்ஸ் வேகம் அடிச்சு. அபிஷேக் சர்மா முதல் 2 பந்துல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஆனா மூணாவது பந்துல அபாட்டோட ஒரு லூசான பந்த பேக்வர்ட் பாயிண்ட்டுக்கு மேல பவுண்டரிக்கு மாத்தினாரு. அப்புறம் அடுத்த பந்துல ஒரு கால்ல நின்னு யூவி ஸ்டைல்ல ஒரு ஃபிலிக் பந்து நேரா லாங் ஆனுக்கு மேல ஒரு சிக்ஸருக்கு போச்சு. கூட்டம் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுச்சு. அடுத்த பந்துலயே அவர் மறுபடியும் ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அபாட்டோட பந்து வீச்சு சிதறி போச்சு. ஓவர் முடிகிறப்ப 17 ரன் சேர்ந்துச்சு. ஸ்கோர் விக்கெட் இழப்பில்லாம 26 ரன்னை தொட்டுருச்சு வெறும் 2 ஓவர்ல. இந்தியா ஜெயிக்கிறதுக்காக ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்த போறதா சொல்லிட்டாங்க. மூன்றாவது ஓவரை மறுபடியும் பார்ட்லெட் போட்டாரு. அவர் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட பந்து வீசி அபிஷேக் ஆட கஷ்டப்படுத்தினாரு. இந்த ஓவர்ல எந்த பெரிய ஷாட்டும் போகல, சில சிங்கிள்ஸ் டபுள்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. ஆனா இந்தியாவோட ஸ்கோர் 30 ரன்னை தொட்டுருச்சு. அப்புறம் 4வது ஓவரை நேத்தன் எல்லிஸ் கொண்டு வந்தாரு. அங்கதான் ஆஸ்திரேலியாவுக்கு முதல் வெற்றி கிடைச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி அபிஷேக் மறுபடியும் தன்னோட திறமையை காமிச்சாரு. அவர் எல்லிஸோட ஆரம்ப பந்த, அதாவது மணிக்கு 147 கிலோமீட்டர் வேகத்துல வீசப்பட்ட ஷார்ட் பால அபிஷேக் ஃபுல் ஷாட் ஆட போனாரு. ஆனா பந்து பேட்டோட மேல் விளிம்புல பட்டு வானத்துல போயிருச்சு. விக்கெட் கீப்பர் ஜோஷ் இங்கிலீஷ் சுலபமா கேட்ச் பிடிச்சிட்டாரு. அபிஷேக் சர்மாவோட ஷான்தாரான இன்னிங்ஸ் 25 ரன்ல முடிஞ்சது. அவர் அவுட் ஆனாலும் இந்தியாவுக்கு ஒரு வேகமான தொடக்கத்தை கொடுத்து இன்னிங்ஸோட அடித்தளத்தை பலப்படுத்திட்டாரு. அப்போ இந்தியாவோட ஸ்கோர் ஒரு விக்கெட்டுக்கு 41 ரன்கள். இப்போ களத்துல இறங்கினாரு கேப்டன் சூரியகுமார் யாதவ். அவர் வந்த உடனே தன்னோட கிளாஸை காமிச்சிட்டாரு. எல்லிஸோட கடைசி பந்துல கால்களுக்கு இடம் கொடுத்து ஒரு அழகான பிக்கப் ஃபிளிக் அடிச்சு பந்த ஸ்கொயர் லெக்குக்கு மேல ஸ்டான்ஸுக்கு அனுப்பி வச்சாரு. பந்து காத்தை கிழிச்சுக்கிட்டு நேரா ரசிகர்கள் மத்தியில போய் விழுந்துச்சு. சூரியகுமார் யாதவோட வருகை அறிவிக்கப்பட்டுருச்சு. 5வது ஓவர் வந்துச்சு. மறுபடியும் பந்து அபாட் கையில. இப்போ பிட்ஸ்ல சூரியகுமார் யாதவும் கில்லும் செட் ஆன மாதிரி தெரிஞ்சது. முதல் பந்துல கில் ஒரு ரன் எடுத்தாரு. 2வது பந்துல சூரியகுமார் யாதவ் டிரைவ் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா டைமிங் செட் ஆகல. அப்புறம் 3வது பந்துல அபாட் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. பவுன்ஸ் இல்லாத ஒரு ஷார்ட் பால். சூரியகுமார் யாதவ் அதை விடல. நின்ன இடத்துல இருந்தே இழுத்து பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்குக்கு மேல ஜாபராசான ஒரு சிக்ஸர் அடிச்சாரு. அடுத்த பந்துல சூரியகுமார் யாதவ் 2 ரன் எடுத்தாரு. அப்புறம் ஒரு நோ பால் வீசப்பட்டுச்சு. ஃப்ரீ ஹிட் வாய்ப்பை பயன்படுத்தி சூரியகுமார் யாதவ் ஷான்தாரான டைமிங்கோட பந்த டீப் மிட் விக்கெட் திசையில அனுப்புனாரு. அங்க ஃபீல்டர் ஒரு சூப்பரான டைவ் அடிச்சாலும் 2 ரன் கிடைச்சிருச்சு. இப்போ சூரியகுமார் யாதவ் முழு ஃபார்ம்ல இருந்தாரு. அவரோட பேட்டிங்ல தன்னம்பிக்கையும் கிளாஸும் ஒன்னா தெரிஞ்சது. கில் இன்னொரு பக்கம் ஸ்ட்ரைக்கை மாத்திட்டு இருந்தாரு. சூரியகுமார் யாதவ் மேட்சை தன்னோட தோல்ல சுமந்துட்டு போனாரு. இந்த ஓவர்ல மொத்தம் 14 ரன் வந்துச்சு. இந்தியாவோட ஸ்கோர் 5 ஓவர்ல ஒரு விக்கெட்டுக்கு 55 ரன்னை தொட்டுருச்சு. சுப்மன் கில்லும் சூரியகுமார் யாதவும் சேர்ந்து ஸ்கோர் போர்டை வேகமா நகர்த்தினாங்க. சூரியகுமார் யாதவோட ஸ்ட்ரைக் ரேட் 250க்கு மேல இருந்துச்சு. ஆஸ்திரேலியா பவுலர்கள் தொடர்ந்து பிரஷர்ல இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கில் இப்ப மெதுவா லைக் வந்துட்டே இருந்தாரு. அவர் தன்னோட கிளாசிக் ஃபிளிக்ஸ் டிரைவ்ஸ் மூலமா சிங்கிள்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்திய அணியோட தொடக்கம் பிரமாதமா இருந்துச்சு. சுப்மன் கில்லும் சூரியகுமார் யாதவும் கிரீஸ்ல இருந்தாங்க. பவர் பிளேல ரன் மழை பொழிஞ்சது. ஆனா 6வது ஓவர்ல ஆஸ்திரேலியாவோட நேத்தன் எல்லிஸ் ஆட்டத்தை மாத்த ஆரம்பிச்சாரு. முதல் பந்துல கில் 2 ரன் எடுத்து ஸ்ட்ரைக்கை வச்சுக்கிட்டாரு. 2வது பந்துல ஒரு சிறந்த பிளிக்காடி பவுண்டரி எடுத்தாரு. ஸ்டேடியம்ல இந்திய ரசிகர்கள் துள்ளி குதிச்சாங்க. ஆனா எல்லிஸ் ஒரு தந்திரமான பவுலர். அவர் அடுத்த பந்துலயே கில்ல தன்னோட வலையில சிக்க வச்சுட்டாரு. பந்து ஃபுல்லா மிடில் ஹேண்ட் லெக்ல வந்துச்சு. கில் முன்னங்கால ரொம்ப முன்னாடி வச்சுட்டாரு. பேட் பின்னாடி தங்கிடுச்சு. பந்து லேசா ஆங்கிள் மாதிரி பேட்டை மிஸ் பண்ணி நேரா பேட்ல போய் அடிச்சது. ஆஸ்திரேலியா பலமா அப்பீல் பண்ண அம்பையர் விரலை தூக்கிட்டாரு. கில் ரிவ்யூ எடுத்தாரு. ஆனா பால் டேரக்கர்ல 3மே சிவப்பு நிறம் காட்டுச்சு.
அவுட். சுப்மன் கில் 15 ரன் எடுத்துட்டு பெவிலியன் திரும்பினார். அவர் அவுட் ஆனதும் களத்துக்குள்ள வந்தாரு திலக் வர்மா. நேத்தன் எல்லிஸோட ஓவர் மொத்தம் 9 ரன்னோட முடிஞ்சது. ஆனா அவர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு. ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 64 ரன்கள். பவர் பிளே முடிஞ்சதும் ஆஸ்திரேலியா கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. இப்போ பந்து இடது கை ஸ்பின்னர் மேத்யூ கோனமன் கையில. அவர் கட்டுப்பாட்டான பந்து வீச்சோட ஆரம்பிச்சாரு. திலக் வர்மா கவனமா ஆடி ரன் எடுத்தாரு. அதே நேரம் சூரியகுமார் யாதவ் வழக்கம் போல தன்னோட ஸ்டைல் ஆடிட்டே இருந்தாரு. கடைசி பந்து வரைக்கும் கோனமன் கிட்டத்தட்ட ஒரு பெர்ஃபெக்ட் ஓவர் போட்டிருந்தாரு. ஆனா சூரியகுமார் யாதவ் வேற ஏதோ யோசிச்சு வச்சிருந்தாரு. அவர் கடைசி நேரத்தில் பேட்டோட முகத்தை திறந்து பந்த பாயிண்ட்டுக்கும் டர்ட்மேனுக்கும் நடுவுல 4 ரன்னுக்கு அனுப்பி வச்சாரு. அற்புதமான டைமிங், ஜபர்தஸ்தான ஃபீல்ட் அவேர்னஸ். சூரியகுமார் யாதவ் ஓவர் இந்தியா பக்கம் திருப்பிட்டாரு. இந்த ஓவர்ல 7 ரன் வந்துச்சு. ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 71 ரன்கள். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் பந்து வீச வந்தாரு. முதல் பந்திலேயே திலக் வர்மா ஃபுல் பால சாந்தாரான முறையில் பயன்படுத்தி மிட் ஆஃபுக்கு மேல 4 ரன்னுக்கு அடிச்சாரு. ரசிகர்கள் மத்தியில ஆரவாரம் எழுந்துச்சு. ஆனா அடுத்த நொடியே மேட்ச் ஒரு திருப்பம் எடுத்துச்சு. 3வது பந்துல ஸ்டோய்னிஸ் தன்னோட வேகத்தை மாத்தி ஒரு ஸ்லோயர் பால் போட்டாரு. சூரியகுமார் யாதவ் கவர் டிரைவ் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து பேட்டோட மேல் பகுதியில் பட்டு நேரா கவர்ல நின்ன ஃபீல்டர் நேதன் எல்லிஸ் கைக்கு போயிருச்சு. சூரியகுமார் யாதவ் 24 ரன்ல அவுட் ஆனாரு. இந்திய டக் அவுட்ல ஒரு சின்ன அமைதி நிலவுச்சு. ஏன்னா சூரியகுமார் யாதவ் செட் ஆகி வேகமா ரன் அடிச்சுட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்த அக்சர் பட்டேல் வந்த உடனே ஸ்கோர் முன்னாடி கொண்டு போனாரு. அவர் கடைசி 2 பந்துல வேகமா ரன் எடுத்து ஓவரை 11 ரன்னோட முடிச்சாரு. இந்தியாவோட ஸ்கோர் 3 விக்கெட்டுக்கு 82 ரன்கள். இப்போ திலக் வர்மாவும் அக்சர் பட்டேலும் களத்துல இருந்தாங்க. 9வது ஓவர்ல பந்து மேத்யூ ஷாட் கிட்ட இருந்துச்சு. அவர் ஒரு வைடும் 3 ரன்னும் கொடுத்து ஆரம்பிச்சாரு. திலக் அவர் கொஞ்சம் கூட விட்டு வைக்கல. ஓவரோட கடைசி பந்துல அவர் முழங்கால் போட்டு ஒரு ஜாஸ்தான ஸ்லாக் ஸ்வீப் ஆடி பந்த நேரா டீப் ஸ்கொயர் லெக் பவுண்டரிக்கு வெளியே அனுப்பி வச்சாரு. இந்த ஓவர்ல இருந்து இந்தியா 13 ரன் எடுத்து ரன் ரேட்டை மறுபடியும் வேகப்படுத்துச்சு. இப்போ இந்தியாவோட ஸ்கோர் 3 விக்கெட்டுக்கு 95 ரன்கள். 10வது ஓவர்ல பந்து வீச வந்தாரு ஜேவியர் பார்ட்லெட். முதல் பந்துலயே அக்சர் பட்டேல் லெக் ஸ்டம்ப்ல கிடைச்ச பந்த சாந்தாரான ஃபிளிக் மூலமா 4 ரன் எடுத்தாரு. இதுக்கப்புறம் 2 பேட்ஸ்மேன்களும் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுத்து ஸ்கோரை முன்னாடி கொண்டு போனாங்க. அக்சரும் திலக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமா ஆடிட்டே இருந்தாங்க. எந்த ரிஸ்க்கும் இல்ல, எந்த அவசரமும் இல்ல. இந்த ஓவர்ல 10 ரன் வந்துச்சு. 10 ஓவர் முடிவுல இந்தியாவோட ஸ்கோர் 3 விக்கெட்டுக்கு 105 ரன்கள். கடந்த 4 ஓவர்ல டீம் இந்தியா 41 ரன் சேர்த்திருந்தாங்க. கடைசி 10 ஓவர்ல இப்போ இந்தியாவுக்கு 82 ரன் தேவைப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் மேத்யூ கோனமனோட ஓவர் ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துச்சு. 11வது ஓவர்ல வெறும் 6 ரன் தான் வந்துச்சு. இந்த ஓவருக்கு அப்புறம் தான் ஆஸ்திரேலிய பவுலர்கள் கொஞ்சம் மூச்சு விட்டாங்க. அக்சர் பட்டேலும் திலக் வர்மாவும் பார்ட்னர்ஷிப்பை முன்னெடுத்து போயிட்டு இருந்தாங்க. 2 பேரும் புத்திசாலித்தனமா ரன் சேர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா T20ல நடக்கிற மாதிரி நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. 11வது ஓவர்ல எல்லிஸ் மறுபடியும் வந்தாரு. வந்த உடனேயே தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. முதல் பந்தே ஷார்ட்டா வேகமா வந்துச்சு. அக்சர் பட்டேல் ஃபுல் ஷாட் ஆட லேட் பண்ணிட்டாரு. பேட் சுத்துச்சு, பந்து காத்துல மேல போச்சு. ஓடி வந்த பார்ட்லெட் டைவ் அடிச்சு ஒரு சிறந்த கேட்ச் பிடிச்சாரு. என்ன ஒரு அற்புதமான தருணம் அது. அக்சர் 17 ரன் எடுத்துட்டு நடைய கட்ட ஆஸ்திரேலியா நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. ஆனா எல்லிஸுக்கு அந்த நிம்மதி ரொம்ப நேரம் கிடைக்கல. ஏன்னா இப்போ களத்துல இறங்கின வாஷிங்டன் சுந்தர் வந்த உடனே புயலை கிளப்பிட்டாரு. எல்லிஸ் ஒரு ஷார்ட் பால் போட்ட உடனே சுந்தர் பின்னாடி போய் மிட் விக்கெட்டுக்கு மேல ஒரு சிக்ஸர் அடிச்சாரு. முதல் சிக்ஸர்லயே சிக்னல் தெளிவா இருந்துச்சு. வாஷிங்டன் வேற ஒரு மூட்ல இருக்காரு. கோனமனோட அடுத்த ஓவர்ல திலக் வர்மாவும் வாஷிங்டனும் ஸ்ட்ரைக்கை மாத்தி ஆடினாங்க. சுந்தர் நடுவுல ஒரு சுந்தரான ஸ்ட்ரைட் டிரைவ்ல பவுண்டரியும் அடிச்சாரு. ஓவர்ல 7 ரன் வந்துச்சு. இந்தியா இப்போ மெதுவா டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. 13வது ஓவர்ல இப்போ பந்து சியாபாட் கைக்கு வந்துச்சு. ஆனா அவருக்கு இந்த ஓவர் ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு. முதல் 3 பந்துல 3 சிங்கிள். அப்புறம் 4வது பந்துல வாஷிங்டன் கையை விரிச்சு கவருக்கு மேல ஒரு சாந்தாரான பவுண்டரி அடிச்சாரு. இதுக்கப்புறம் தான் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. 5வது பந்துல மிட் விக்கெட்டுக்கு மேல ஒரு சிக்ஸர். கடைசி பந்துல மறுபடியும் அதே திசை, அதே முடிவு, இன்னொரு சிக்ஸர். அபாட்டோட ஓவர்ல இருந்து மொத்தம் 19 ரன் வந்துச்சு. சுந்தர் இந்த ஓவர் இந்தியா பக்கம் முழுசா திருப்பிட்டாரு. இப்போ இந்தியாவோட ஸ்கோர் 4 விக்கெட்டுக்கு 145 ரன்களா உயர்ந்துச்சு. வெற்றி கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிச்சு. டக் அவுட்ல உட்கார்ந்து இருந்த இந்திய வீரர்கள் சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஆஸ்திரேலிய முகாம்ல ஒரு அமைதி நிலவுச்சு. 14வது ஓவர்ல பார்ட்லெட் திரும்பி வந்தாரு. வந்த உடனே ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு. முதல் பந்துல திலக் புத்திசாலித்தனமா ஆடினாரு. ஆனா 2வது பந்துல ஸ்கூப் ஷாட் ஆட முயற்சி பண்ணாரு. பந்து பேட்டோட மேல் பகுதியில் பட்டு நேரா காத்துல போச்சு. இங்கிலீஷ் ஒரு சுலபமான கேட்ச் பிடிச்சாரு. திலக் வர்மாவோட 29 ரன் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் களத்துக்குள்ள வந்தாரு ஜிதேஷ் சர்மா. வந்த உடனே தன்னோட கிளாஸை நிரூபிச்சிட்டாரு. முதல் பந்துலயே அவர் ஒரு கவர் டிரைவ்ல பவுண்டரி அடிச்சாரு. அவர் முன்னாடியே செட் ஆகி வந்த மாதிரி இருந்துச்சு. பார்ட்லெட் ஓவரை கொஞ்சம் சமாளிச்சு அதுக்கப்புறம் சில ரன்கள் தான் கொடுத்தாரு. ஆனா இந்தியாவோட வேகம் குறையல. 15வது ஓவர் முடிவில் இந்தியா 152 ரன்ல இருந்துச்சு. இப்போ இந்தியாவுக்கு 30 பந்துல வெறும் 35 ரன் தான் தேவைப்பட்டுச்சு. 16வது ஓவர்ல நேதன் எல்லிஸ் பந்தை கொண்டு வந்தாரு.
இதுக்கு முன்னாடி அவர் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆரம்பத்துல 2 பந்துல சுந்தர் கவனமா இருந்தாரு. ஆனா 5வது பந்துல ஜிதேஷ் சர்மா மைதானத்தை அதிர வச்சாரு. எல்லிஸோட ஃபுல் லென்த் பந்துல ஜிதேஷ் ஒரு சிறந்தான ஸ்கூப் ஷாட் ஆடினாரு. பந்து கீப்பருக்கு மேல போய் நேரா பவுண்டரிக்கு போச்சு. ரசிகர்கள் துள்ளி குதிச்சாங்க. ஓவர்ல இருந்து 8 ரன் வந்துச்சு. கோணமனோட 4வது மற்றும் கடைசி ஓவர்ல இந்தியா ஆதிக்கத்தை தொடர்ந்தது. முதல் 3 பந்துல ஜிதேஷ் ஸ்ட்ரைக்க மாத்தினாரு. அப்புறம் தான் மேட்சை திருப்பின அந்த தருணம் வந்துச்சு. 4வது பந்துல கோணமன் ஒரு ஃபுல் டாஸ் வீசினாரு. வாஷிங்டன் சுந்தர் தயங்காம அடிச்சாரு. பந்து வானத்தை தொட்டுட்டு டீப் ஸ்கொயர் லெக் பக்கம் போச்சு. ஸ்டோய்னிஸ் தாவி குதிச்சாரு. ஆனா பந்து அவர் கையை தொட்டுட்டு பவுண்டரி லைனுக்கு ஏகாபேட் 6 ரன்னுக்கு போயிருச்சு. ஓவர்ல 11 ரன் வந்துச்சு. இந்தியா 171 ரன்னை தொட்டுருச்சு. 17வது ஓவர்ல பந்து வீச வந்தாரு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். ஆனா முன்னாடி வெறியோட இருந்தாரு வாஷிங்டன் சுந்தர். முதல் பந்துலயே ஜிதேஷ் ஒரு கேட்ச் வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனா ஓவன் அதை மிஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஸ்டோய்னிஸுக்கு எங்க பந்த போடுறதுன்னே புரியல. 2வது பந்துல சுந்தர் ஒரு லோ ஃபுல் டாஸ் நேரா அடிச்சாரு. பந்து அம்பையர் தலைக்கு மேல பவுண்டரிக்கு போச்சு. அடுத்த பந்துலயே சுந்தர் ஒரு ஜோர்டாரான ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சாரு. ஸ்டோய்னிஸ் நூலிடையில தப்பிச்சாரு. ஒவ்வொரு ஷாட்லையும் தன்னம்பிக்கை, ஒவ்வொரு ரன்லையும் கிளாஸ். ஓவர்ல 11 ரன் வந்துச்சு. இப்போ வெற்றி வெறும் சம்பிரதாயமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. 5 ஓவர்ல 35 ரன் தேவைப்பட்டது இப்போ குறைஞ்சு 6 பந்துல 5 ரன் தேவைன்னு வந்துருச்சு. 18வது ஓவர்ல சீன் அபாட் பந்தை கொண்டு வந்தாரு. முதல் பந்துல ஜிதேஷ் ஒரு ரன் எடுத்தாரு. வாஷிங்டனுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு நினைச்ச மாதிரி. 2வது பந்துல சுந்தர் யார்கரை தடுத்து ஆடி ஒரு ரன் எடுத்தாரு. இப்போ அவர் 49 ரன்ல இருந்தாரு. இந்தியாவுக்கு தேவை வெறும் 3 ரன். 3வது பந்துல அபாட் மறுபடியும் அதே லென்த்தை போட்டாரு. ஆனா இந்த தடவை ஜிதேஷ் சர்மா கவர் டிரைவ் மந்திரத்தை காமிச்சாரு. பந்து பறந்து போய் நேரா பவுண்டரி லைனுக்கு ஏஹா பேட்டி போச்சு. அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சது. வாஷிங்டன் சுந்தர் 23 பந்துல 49 ரன்னோட நாட் அவுட்டா இருந்தாரு. ஜிதேஷ் சர்மா சிறந்தான 22 ரன் எடுத்தாரு. 2 பேரும் சேர்ந்து கடைசி 5 ஓவர்ல ஆட்டத்தை முழுசா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சுந்தரோட இன்னிங்ஸ் ஒரு T20 மாஸ்டர் கிளாஸுக்கு குறைச்சலா இல்ல. அவர் ரன் அடிச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஓவர்லயும் பிரஷரை குறைச்சாரு. ஆஸ்திரேலியா தரப்புல எல்லிஸ் 3 விக்கெட் எடுத்தாரு. ஆனா மத்த பவுலர்கள் எந்த பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தல. இந்தியா 18.3 ஓவர்ல 187 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணி மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. சீரீஸ் இப்போ 1-1 சமநிலையில இருக்கு. ஸோ நண்பர்களே, டீம் இந்தியாவோட இந்த ஆட்டத்துக்கு நீங்க 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.